மகாராஷ்டிராவில் வழக்கத்தை விட வாக்குப்பதிவு மந்த கதியில் நடைபெற்று வரும் நிலையில் அரசியல் கட்சி தலைவர்கள், திரைப்பிரபலங்கள் உள்ளிட்டோர் வாக்களித்து வருகின்றனர். இதுபற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் குணசேகரன். குணசேகரன், மகாராஷ்டிராவை பொறுத்தவரை தற்போது வரை எத்தனை சதவீத வாக்குகள் பதிவாகியிருக்கிறது? எந்தெந்த பிரபலங்கள் எல்லாம் வாக்குப்பதிவு செய்திருக்கின்றனர்? கூடுதல் விவரம். நிச்சயமாக மராட்டியத்தை பொறுத்த வரைக்கும் 288 தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக இன்று வாக்குப்பதிவு என்பது நடைபெற்று வருகிறது. காலை சரியாக 7 மணிக்கு தொடங்கிய இந்த வாக்குப்பதிவு தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. மராட்டியத்தில் மொத்தம் இருக்கக்கூடிய 9,63,68,000 வாக்காளர்கள் வாக்களிப்பதற்கு ஏதுவாக ஒரு 1,163,000 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த வாக்குச்சாவடிகளில் தான் மக்கள் ஆர்வத்தோடு வாக்களித்து வருகிறார்கள். காலையில் இருந்து சற்று ஆர்வமாக இந்த வாக்குப்பதிவு நடைபெற்ற நிலையில் தற்பொழுது சற்று மந்த நிலையில் தான் இந்த வாக்குப்பதிவு என்பது நடைபெறுகிறது. குறிப்பாக 9 மணி நிலவரப்படி மகாராஷ்டிராவில் 6.61% அளவிற்கு அந்த வாக்கு பதிவாகியிருந்தன. அதே மும்பையை பொறுத்த வரைக்கும் 6.25% அளவிற்கு இந்த காலையில் 7 மணி அளவிற்கான அந்த 9 மணி அளவிற்கான அந்த வாக்குப்பதிவு பதிவாகியிருந்தது. இதற்கு அடுத்ததாக 11 மணி நிலவரப்படி பார்க்கும்பொழுது 18.14% அளவிற்கு மராட்டியத்தில் இந்த வாக்குகள் பதிவாகியிருந்தாலும் கூட மும்பையை பொறுத்த வரைக்கும் 15.78 என்ற ஒரு குறைவான அளவிற்கு தான் இந்த வாக்குகள் பதிவாகின்றன. இதிலும் மிக குறைந்த அளவாக நாண்டிட் மாவட்டத்தில் பொறுத்த வரைக்கும் 13.67% அளவிற்கு வாக்குகள் பதிவாகியிருக்கின்றன. அதிகபட்சமாக ரத்னகிரி மாவட்டத்தில் 22.93 என்ற அளவில் தான் இந்த வாக்குகள் பதிவாகியிருக்கின்றன. குறிப்பாக மும்பையை பொறுத்த வரைக்கும் இதற்கு முன்பாக நடைபெற்ற தேர்தலிலும் கூட குறைவான அளவுதான் வாக்குகள் பதிவாகியிருக்கின்றன. ஒரு 50% அளவிற்கு தான் இந்த சராசரியாக இந்த வாக்குகள் என்பது பதிவாகியிருக்கிறது. மற்ற மாவட்டங்களை விடவே மும்பை நகரில் இந்த வாக்குப்பதிவு சதவீதம் என்பது குறைவாகத்தான் காணப்படுகின்றது. தற்பொழுது நான் இருக்கக்கூடிய இந்த முள்ளன் தொகுதியில் இந்த வாக்குப்பதிவு அதிகரித்தல் இருக்கு. இங்கே இருக்கக்கூடிய வாக்குச்சாவடி மையங்களும் கூட தற்பொழுது மிக குறைவான அளவு வாக்காளர்கள் தான் வாக்குப்பதிவு செலுத்த வந்திருக்காங்க. தற்போது இந்த வாக்குகளை செலுத்திவிட்டு வந்திருக்கக்கூடிய வாக்காளர்கள் இந்த பகுதியில் இருக்காங்க. நம்ம அவங்ககிட்ட இந்த வாக்குப்பதிவு இதை பற்றி நம்ம கேட்கலாம். இந்த வாக்குச்சாவடி எப்படி இருக்குது? எவ்வளோ நேரத்தில் நீங்கள் போய் வாக்களிச்சுட்டு வந்தீங்க? இந்த ஏற்பாடுகள்லாம் எப்படி இருந்தது? வணக்கம். அதாவது இந்த பகுதி முள்ளூர் பகுதியில் நாங்கள் நிற்கிறோம். பாண்டு மேற்கு பகுதி, விக்கிரொலி பகுதி, மூணுமே ஒன்றோடு ஒட்டிய பகுதிகள். நாம் விக்கிரொலி கிழக்கில் காலையில் 9 மணி போடும்போது 15% வாக்கு இது பண்ணியிருந்தாங்க. ஆனால் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கூடுது. காரணம் என்ன சொன்னால், எப்போவுமே மும்பையில் நகரங்கள் அதிகம் படித்தவங்க 50-55% தான் ஓட்டு வரும். மத்தியானம் வெயில் நேரம் வேறு 3-4 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சில பூத்துகளில் 8 மணி 9 மணி வரை கூட இருக்க வேண்டிய சூழ்நிலை வரும். ஆனாலும் கண்டிப்பாக எதிர்பார்க்குறோம் 50-50% வரை வாக்குப்பதிவு நடைபெற வாய்ப்பு இருக்கிறது. கண்டிப்பாக அது தமிழர்கள் இருக்க ஏரியாவில் எப்போவுமே ஓட்டு அதிகமாக தான் போலாகும். நம்ம கலாச்சாரப்படி அதிகமாக ஓட்டு போடுவாங்க. இப்போ நல்லபடியாக வாக்குப்பதிவு போயிட்டு இருக்குது. இப்போ கொஞ்சம் மந்தமாக்குது. மாலை 3-4 மணிக்கு அப்புறம் விறுவிறுப்பாக நடைபெறும் என்பது என்னுடைய தாழ்மையான ஒரு கருத்து. வழக்கமாகவே மும்பையில் ஏன் இந்த மாதிரியான ஒரு குறைவான, மற்ற மாவட்டங்களை விட மும்பையில் மட்டுமே ஏன் இவ்வளவு குறைவான அளவுக்கான வாக்குகள் பதிவாக என்ன காரணம்? ஏன்னா நிறைய அவேர்னஸ் ப்ரோக்ராம் கூட தேர்தல் ஆணையம் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதையும் குறைந்து ஏன் இப்படி குறையுது? இல்லை, எப்போவுமே கடந்த 40 வருஷமாக இருக்கிற எப்போவுமே காலையில் கொஞ்சம் மந்தமாக தான் இருக்கும். மதியத்துக்கு அப்புறம் ஏன்னா எல்லாருமே சர்வீஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் லேட்டாக எழும்பி மத்தியானம் மேலே எப்படியும் 50லேருந்து 55 வரை இதுவரை வந்துக்கிட்டு இருக்குது. இந்த எலெக்ஷனும் அதே மாதிரி வரும் என்ற நம்பிக்கை இருக்குது. நீங்கள் வாக்களிச்சுட்டு வந்துட்டீங்களா? உங்களுக்கு எப்படி இருந்தது அந்த ஏற்பாடுகள்லாம்? உள்ளப்போ நல்லா இருந்தது. ஏற்பாடுகள்லாம் நல்லா இருந்தது. வாக்களிச்சுட்டு வந்தேன். எந்த பிரச்சனையும் இல்லை. நல்லா இருந்தது. நல்லா இருந்தது. காலையில் நான் போகலே நல்லா இருந்தது. ஓட்டிங் பண்ணிட்டு வந்தேன். இப்போ காலையிலையும் நல்லா போய்கிட்டு இருந்தது. இதுக்கு மேலேயும் நல்லா ஓட்டிங் ஆகும். நண்பகலில் சற்று குறைவான அளவு இந்த வாக்குகள் பதிவானாலும் கூட மாலையில் சற்று இன்னும் அதிகரிக்கும் அப்படின்னு இங்கே இருக்கக்கூடிய மக்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஆனாலும் கூட இது போன்ற இந்த வாக்குப்பதிவு சதவீதத்தை அதிகரிப்பதற்கும் தேர்தல் ஆணையம் பல்வேறு யுக்திகளை கையாண்டன. ஏராளமான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளையும் கூட இந்த முறை நடத்தியிருந்தன. எப்படியும் ஒரு குறிப்பிட்ட அளவிற்கான அந்த வாக்குப்பதிவு சதவீதத்தை அதிகரிக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கில் தான் தேர்தல் ஆணையமும் பல்வேறு யுக்திகளையும் நடவடிக்கைகளையும் மேற்கொண்டிருந்தது. அந்த அளவிற்கு அந்த யுக்திகள் இந்த தேர்தலில் கை கொடுக்குமா அப்படிங்கிறத அந்த ஈவினிங் மாலை வரைக்கும் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.